சன் டிவி ரூபாய் 5,000 கோடி மோசடி, கலாநிதி தயாநிதி அடிதடி மோதல். சன் தொலைக்காட்சிகளில் சுமார் 5,000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்திருப்பதாக அண்ணன் தம்பிகளான கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகியோரிடையே மிகப்பெரிய அடிதடி மோதல் ஏற்பட்டிருக்கு. திமுகவின் 50 தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முரசொலி மாறனோட மகன்கள் தான் இந்த கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் ஆகியோர். இவர்களில் தயாநிதி மாறன் முன்னாள் ஜவுளித்துறை அமைச்சராக பணியாற்றியவர். தற்பொழுது திமுக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துட்டு கலாநிதி மாறன் சன் தொலைக்காட்சி நிறுவனராக பணியாற்றி வருகிறார். இவருடைய தலைமையில் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சன் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளாகவே சன் தொலைக்காட்சியின் வரவு செலவு கணக்குகளில் மோசடி நடப்பதாக கலாநிதி மாறனுக்கும் தயாநிதி மாறனுக்கும் இடையே பனிப்போர் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. ஆனால் அதற்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில கடந்த 10ஆம் தேதி கலாநிதி மாறன் மற்றும் அவருடைய மனைவி காவேரி கலாநிதி மற்றும் ரவி ராமமூர்த்தி, நடராஜன், சிவசுப்பிரமணியன், ஸ்ரீதர், சுவாமிநாதன், சரத்குமார் ஆகிய 8 பேருக்கு தயாநிதி மாறன் ஒரு வக்கீல் நோட்டீஸும் அனுப்பியிருக்காரு. அந்த வக்கீல் நோட்டீஸில் தயாநிதி மாறன் குறிப்பிடும் பொழுது தன்னுடைய சகோதரரும் சன் தொலைக்காட்சி குழும நிறுவனருமான கலாநிதி மாறன் ஊடக குழுமம் மற்றும் பிற இணைப்பு நிறுவனங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவில் கார்ப்பரேட் மோசடி செய்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குடும்பத்தில் உள்ள மற்ற சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு உரிமையான பங்கு தொகைகளை தராமல் கலாநிதி மாறன் ஏமாற்றியுள்ளார் என்பது முக்கிய குற்றச்சாட்டாகும். சன் தொலைக்காட்சியின் 60% பங்குகளை கலாநிதி மாறன் ஏமாற்றி எடுத்துள்ளார் என தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியிருக்காரு. தன்னுடைய தந்தை முரசொலி மாறன் மரணத்திற்கு முந்தைய நிலவரப்படி, அதாவது 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னர் எந்த நிலைமையில் இருந்ததோ அந்த அளவு பங்குகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. கலாநிதி மாறன் தனக்கு ஒரு பங்கிற்கு 10 ரூபாய் வீதம் 12 லட்சம் பங்குகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறார். உண்மையில இந்த பங்குகளின் மதிப்பு 2,500 கோடி ரூபாய் முதல் 3,500 கோடி வரை இருக்கும். ஆனால் இத்தனை 12 லட்சம் ரூபாயாக மதிப்பீடு காட்டியுள்ளார். இது மிகப்பெரிய மோசடியாகும். இதன் மூலமாக சன் தொலைக்காட்சியின் 60% பங்குகளை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் முரசொலி மாறனின் மரணத்திற்கு பிறகு அவரது பெயரில் இருந்த 95,000 பங்குகளை சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் இல்லாமல், இருப்பு சான்றிதழும் இல்லாமல் அவருடைய தாயார் மல்லிகா மாறனுக்கு மாற்றியிருக்கிறார். பின்னாளில் மற்ற சட்டப்பூர்வ வாரிசுகளை தவிர்த்து கலாநிதி மாறன் பெயருக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது என்றும் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியிருக்காரு. சன் தொலைக்காட்சியில மட்டுமல்ல, குங்குமம் பத்திரிகை மற்றும் சன் குழுமத்துடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களிலும் இதுபோன்ற மோசடி பரிமாற்றங்கள் நடந்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார். சன் தொலைக்காட்சியின் வருமானம் அனைத்தையும் கலாநிதி மாறன் மற்றும் காவேரி மாறன் ஆகியோர் தனிப்பட்ட நலனுக்காக பயன்படுத்துகிறார்கள். 2003ஆம் ஆண்டு கலாநிதி மாறனுக்கு சன் டிவியில் எந்த பங்குகளும் இல்லை. ஆனால் தற்போது அவர் நிறுவனத்தின் 75% பங்குகளை வைத்திருக்கிறார் என்றும் அந்த நோட்டீஸில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சன் டிவி குழுமத்தின் பங்குகளை கலாநிதி மாறன் எடுத்துக்கொண்டதால் குடும்ப உறுப்பினர்களின் பங்குகள் 50%இலிருந்து 20% குறைந்திருக்கிறது. இதன் மூலம் கடந்த 2023ஆம் ஆண்டு வரை கலாநிதி மாறன் 5,926 கோடி ரூபாய் லாபம் பெற்றுள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 455 கோடி லாபம் பெற்றுள்ளார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபரில் இதுபோன்ற நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் அப்போது தங்களது சகோதரி அன்புக்கரசிக்கு கலாநிதி மாறன் 500 கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுபோன்ற மோசடிகள் மூலம் சன் தொலைக்காட்சி மட்டுமல்ல, சன் பிக்சர்ஸ், சன் டைரக்ட், ஹைதராபாத் IPL அணிகளை கலாநிதி மாறன் தன் வசப்படுத்திக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே சன் டிவி பங்குகளை கையாளுவது குறித்து கடந்த 2003ஆம் ஆண்டு இருந்த நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும் என நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஷயத்துல முறையான விசாரணை நடத்த வேண்டும். அப்படி விசாரணை நடத்தாத பட்சத்தில் மத்திய அரசின் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகத்தையும் தொடர்பு கொள்வோம் என தயாநிதி மாறன் அந்த நோட்டீஸில் மிக காட்டமாக குறிப்பிட்டிருக்காரு. கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் திமுக குடும்பத்தில் மிகப்பெரிய மோதலாக பார்க்கப்படுகிறது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை கலாநிதி மாறன் அபகரித்துக் கொண்டதாக கூறப்படும் இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னணியில் திமுக குடும்பத்தை சேர்ந்த பலருக்கும் சன் தொலைக்காட்சியில் பங்குகள் இருக்கிறது. எனவே இந்த மோதல் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் இடையில் இல்லாமல் குடும்ப சண்டையாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.